அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை. ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என வழக்கை அவசரமாக முடிக்க திமுக அரசு தீவிரம் காட்டியது ஏன்? எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தமிழ்நாட்டின் ரயில் திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை திரும்ப பெற வேண்டும், OPS வலியுறுத்தல். மதுரையில் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி தனக்கு தானே சூனியம் வைத்துக் கொண்டது திமுக, செல்லூர் ராஜு விமர்சனம். திமுக உறுப்பினர்கள் விபத்தில் உயிரிழந்தால் திமுக சார்பில் 10 லட்சம் நிவாரணம், முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. முருகன் மீது உண்மையான பக்தி கொண்டவர்கள் மதுரையில் நடக்கும் மாநாட்டிற்கு செல்ல மாட்டார்கள், அமைச்சர் சேகர் பாபு பேச்சு. தமிழகத்திற்கு திமுக என்ன செய்தது? மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி. நாட்டின் பாதுகாப்பை அரசியலாக்க வேண்டாம், தமிழக அரசுக்கு தமிழிசை கண்டனம். தமிழ் திரைப்பட இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் மாரடைப்பால் காலமானார், திரையுலகினர் இரங்கல். ஆசிய தடகள போட்டியில் பங்கேற்ற இந்திய வீரர்களை எண்ணி நாடு பெருமை கொள்கிறது, பிரதமர் மோடி பெருமிதம். 2000 ரூபாய் நோட்டுகள் 98.26% திரும்ப பெறப்பட்டன, ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. ஆபரேஷன் ஸ்பைடர் வெப், ரஷ்யாவின் ராணுவ விமான தளங்கள் மீது உக்கிரமான தாக்குதல் நடத்திய உக்ரைன். ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், ரிக்டர் அளவில் 6 பதிவு. ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஓய்வு, ஆஸ்திரேலிய வீரர் மேக்ஸ்வெல் அறிவிப்பு. மகுடம் சூடப்போவது யார்? IPL இறுதிப் போட்டியில் இன்று பெங்களூரு பஞ்சாப் அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.